ரோமர் 12:18 சொல்கிறது, எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இளைப்பாறுதல் என்றால் எந்த பிரச்சனையுமின்றி சமாதானமான வாழ்வு என்று அர்த்தம். தேவன் நமக்கு தம்முடைய சமாதானத்தையே கொடுக்கிறார். இந்த உலக வாழ்க்கையானது பிசாசு நம்முடைய மனதில் தேவையற்ற காரியங்களை உள்ளே புகுத்தி இருதயத்தில் சஞ்சலத்தை ஏற்படுத்துகிறான். இதற்கு காரணம் தேவ வார்த்தையை நாம் விட்டு நம் மன விருப்பத்தின்படி நடந்து கொள்வதால் தேவ சமாதானம் நம்மை ஆட்கொள்ளாமல் பிசாசின் சிற்றின்பம் நம்மை ஆண்டு கொண்டு நம்முடைய சமாதானத்தை கெடுக்கிறது. முதலில் நம்மிடம் சமாதானம் இருந்தால்தான் நாம் பிறரிடம் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தி அந்த சமாதானத்தை பற்றி கூறுவதற்கான வழி ஏற்படும். முதலில் நாம் தேவனுடைய சமாதானத்துக்கு ஏற்ற வகையில் நடந்து கொள்வோம். மற்றவர்களுக்கும் தேவனுடைய வார்த்தையை கூறுவோம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமீன்.